ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரம்மனே நமக. ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலயா சந்திரிகா அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். அதிகாரம் 3. நீத்தார் பெருமை 25. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலும் கரி. விளக்கம். ஐம்பொறிகளின் வழியாக எழுகின்ற ஆசைகளை ஒழித்தவனுடைய வலிமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதிய சான்று. இன்றைய ராசி பலன் மற்றும் பஞ்சாங்கம். நவம்பர் 16, 2024 சனிக்கிழமை. கார்த்திகை 01 குரோதி வருடம் 2024. பிரம்மா முகூர்த்தம் அதிகாலை 4:36 காலை முதல் காலை 5:24 காலை வரை. சூரியன் மற்றும் சந்திரன் நேரம். சூரியோதயம் காலை 6:12 காலை. சூரியஸ்தமம் மாலை காலை 5:35. சந்திரோதயம் நவம்பர் 16 காலை 6:01 காலை. சந்திராஸ்தமனம் நவம்பர் 17 காலை 7:25 காலை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை. மாலை அதிகாலை 4:45 முதல் காலை 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை நண்பகல் 12:15 முதல் நள்ளிரவு 1:15 வரை. மாலை காலை 9:30 முதல் காலை 10:30 வரை. இராகு காலம் காலை 9 மணி காலை முதல் காலை 10:30 வரை. குளிகை காலை 6 மணி காலை முதல் காலை 7:30 வரை. யமகண்டம் நள்ளிரவு 1:30 மதியம் முதல் அதிகாலை 3 மணி மாலை வரை. திதி அதிகாலை 3:42 வரை. பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம். இரவு காலை 9:30 வரை. கிருத்திகை பின்பு ரோகிணி அமிர்தாதி யோகம். காலை 6:13 வரை. சித்தயோகம் பின்பு அமிர்த யோகம். கரணம் பாலவம். நவம்பர் 16 நள்ளிரவு 2:58 காலை முதல் நவம்பர் 16 நள்ளிரவு 1:22 மதியம் வரை. கௌலவம் நவம்பர் 16 நள்ளிரவு 1:22 மதியம் முதல் நவம்பர் 16 காலை 11:50 இரவு வரை. சைதுளை நவம்பர் 16 காலை 11:50 இரவு முதல் நவம்பர் 17 காலை 10:25 காலை வரை. யோகம் பரீகம் நவம்பர் 16 அதிகாலை 3:33 காலை முதல் நவம்பர் 16 காலை 11:47 இரவு வரை. சிவம் நவம்பர் 16 காலை 11:47 இரவு முதல் நவம்பர் 17 காலை 8:21 இரவு வரை. நாள் கீழ்நோக்கு நாள். பிறை தேய்பிறை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம். இரவு காலை 9:30 வரை. சித்திரை பின்பு சுவாதி. சுப ஓரைகள் காலை குரு ஓரை காலை 7:01 முதல் காலை 8 மணி வரை. சுக்கிர ஓரை 10:01 முதல் 11:00 வரை. புதன் ஓரை 11:01 முதல் 12:00 வரை. பகல் குரு ஓரை நள்ளிரவு 2:01 முதல் அதிகாலை 3 மணி வரை. சுக்கிர ஓரை காலை 5:01 முதல் காலை 6 மணி வரை. இரவு புதன் ஓரை காலை 6:01 முதல் காலை 7 மணி வரை. லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. மேஷ லக்னம் மாலை அதிகாலை 4:02 முதல் காலை 5:46 மாலை வரை. ரிஷப லக்னம் மாலை காலை 5:47 முதல் காலை 7:48 இரவு வரை. மிதுன லக்னம் காலை 7:49 இரவு முதல் 10:00 இரவு வரை. கடக லக்னம் 10:01 இரவு முதல் 12:08 காலை வரை.
சிம்ம லக்னம் 12:09 காலை முதல் நள்ளிரவு 2:10 காலை வரை. கன்னி லக்னம் நள்ளிரவு 2:11 காலை முதல் அதிகாலை 4:10 காலை வரை. துலாம் லக்னம் அதிகாலை 4:11 காலை முதல் காலை 6:20 காலை வரை. விருச்சிக லக்னம் காலை 6:21 காலை முதல் காலை 8:31 வரை. தனுசு லக்னம் காலை 8:32 காலை முதல் 10:38 வரை. மகர லக்னம் 10:39 காலை முதல் 12:33 மதியம் வரை. கும்ப லக்னம் 12:34 மதியம் முதல் நள்ளிரவு 2:16 மதியம் வரை. மீன லக்னம் நள்ளிரவு 2:17 மதியம் முதல் அதிகாலை 3:57 மாலை வரை. பண்டிகை திருப்பரங்குன்றம் ஸ்ரீமுருகப் பெருமான் தங்கமயில் வாகனத்தில் புறப்பாடு. அரியக்குடி ஸ்ரீ சீனிவாச பெருமாள், வடமதுரை ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை. வழிபாடு. முருகரை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள். கிருத்திகை விரதம் கரிநாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கடன்களை கட்டுவதற்கு ஏற்ற நாள். மருந்து உண்ணுவதற்கு உகந்த நாள். செங்கல் சூளை சார்ந்த பணிகளை செய்ய சிறந்த நாள். பழைய வாகனங்களை விற்பதற்கு நல்ல நாள். மேஷம். சிந்தனை மற்றும் பழக்கவழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். வருமான உயர்வுக்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். நுட்பமான சிந்தனைகள் மூலம் பலரின் அறிமுகங்களை உருவாக்குவீர்கள். உயர்கல்வி தொடர்பான குழப்பங்களில் தெளிவுகள் ஏற்படும். முயற்சி மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம். அஸ்வினி. மாற்றங்கள் உண்டாகும். பரணி. சிந்தனைகள் மேம்படும். கிருத்திகை. தெளிவுகள் பிறக்கும். ரிஷபம். கால்நடை விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். வெளியூர் தொடர்பான வணிகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தோற்றப்பொலிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும். கடன் செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும். சமூக பணிகளில் வித்தியாசமான வாய்ப்புகள் ஏற்படும். இணையம் சார்ந்த துறைகளில் அனுபவம் மேம்படும். ஓய்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை. ஆதாயம் ஏற்படும். ரோகிணி. சிந்தித்து செயல்படவும். மிருகசீரிஷம். அனுபவம் மேம்படும். மிதுனம். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். செய்யும் முயற்சிகளில் புதிய அனுபவம் உண்டாகும். வருமானம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் இடத்தில் கனிவு வேண்டும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் விரயங்கள் உண்டாகும். மேன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிஷம். அனுபவம் உண்டாகும். திருவாதிரை. வாய்ப்புகள் கிடைக்கும். புனர்பூசம். விரயம் உண்டாகும். கடகம். உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஆதரவுகள் மேம்படும். தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தெளிவு உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பொருத்தமான சூழல் அமையும். அசதி மறையும் நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர்மஞ்சள் நிறம். புனர்பூசம். மதிப்புகள் அதிகரிக்கும். பூசம். ஆதரவுகள் மேம்படும். ஆயில்யம். சாதகமான நாள். சிம்மம். வியாபார பணிகளில் திடீர் வரவுகள் ஏற்படும். சகோதர வகையில் அனுசரித்து செல்லவும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும். உத்தியோக பணிகளில் மாற்றங்கள் உண்டாகும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். சில நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும். அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும். யோகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம். வரவுகள் ஏற்படும்.
பூரம் மாற்றங்கள் உண்டாகும். உத்திரம் பொறுமையுடன் செயல்படவும். கன்னி கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை அறிவீர்கள். வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும். நேர்மைக்குண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும். புகழ் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும். அஸ்தம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சித்திரை அங்கீகாரங்கள் கிடைக்கும். துலாம் வாக்குறுதிகளை அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும். சமூக பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும். வியாபார பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் செயல்படவும். பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். விவேகம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை சிந்தித்து செயல்படவும். சுவாதி அலைச்சல் அதிகரிக்கும். விசாகம் புரிதல் ஏற்படும். விருச்சிகம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். வெளி வட்டாரங்களில் மதிப்பு அதிகரிக்கும். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பணிகளில் உள்ள சில சூட்சுமங்களை அறிந்து கொள்வீர்கள். போட்டி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விசாகம் வேறுபாடுகள் குறையும். அனுஷம் மதிப்பு அதிகரிக்கும். கேட்டை ஆசைகள் நிறைவேறும். தனுசு அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரம் ரீதியான பிரச்சனைகளில் தெளிவு பிறக்கும். வழக்குகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த சில வேலைகள் சாதகமாகும். தன வரவுகள் மேம்படும். புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். அரசால் ஆதாயம் ஏற்படும். அனுபவம் கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் ஆதரவுகள் கிடைக்கும். ஊராடம் மாற்றங்கள் ஏற்படும். உத்திராடம் ஆதாயம் ஏற்படும். மகரம் குழந்தைகளால் அலைச்சல் ஏற்படும். தொழிலில் திடீர் விரயங்கள். உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும். கூட்டாளிகளின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணைவர் வழியில் சில உதவிகள் கிடைக்கும். வரவு மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திராடம் அலைச்சல் ஏற்படும். திருவோணம் ஆசைகள் நிறைவேறும். அவிட்டம் உதவிகள் கிடைக்கும். கும்பம் திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் ஏற்படும். வர்த்தக பணிகளில் மேன்மையான சூழல் அமையும். செல்வச் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மறதி தொடர்பான சில பிரச்சனைகள் நீங்கும். வியாபாரம் நிமித்தமான முடிவுகளில் சிந்தித்து செயல்படவும். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் வாய்ப்புகள் ஏற்படும். சதயம் சிந்தனைகள் மேம்படும். பூரட்டாதி மகிழ்ச்சியான நாள். மீனம் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நெருக்கமானவர்களுடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும். தனம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உத்திரட்டாதி விருப்பம் நிறைவேறும்.
ரேவதி ஆதாயம் ஏற்படும். அன்பு உள்ளங்களுக்கு மனுஷாலயா சந்திரிகா இனிய சனிக்கிழமை காலை வணக்கம். சுகமே சூழ்க. ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வ பிரம்மணே நமக. ஸ்ரீ காளிகாம்பாள் துணை. மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இச்சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மனுஷாலயா சந்திரிகா சுகமே சூழ்க.